இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் என்னாகமும் 18வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை 18வது அதிகாரத்திலும் 19வது அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். இந்த 18வது அதிகாரம் முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களோடு கூட மிக நெருங்கிய ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த முந்தின அதிகாரத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம், கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். அதாவது செத்துதான் தீர வேண்டுமோ என்கிற கேள்வியை கேட்டதற்கு அவர்களுக்கு மிகுந்த பயத்தோடு அச்சத்தோடு காணப்பட்ட மக்களினுடைய அந்த பயத்தை நீக்குகிறதற்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து இங்கே விரிவாக மீண்டும் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த அறிவுரைகள் பின்பற்றப்பட்டால் அவர்கள் சாக வேண்டியதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இங்கே விளக்கங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருடைய கோபத்தை குறித்து ஜனங்கள், அதாவது மக்கள் அஞ்ச வேண்டியதில்லை, அவருடைய அறிவுரைகள் பின்பற்றப்பட்டால் என்று பேசுகிறார். முதல் வசனத்தில் 2 பாகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீயும் உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் என்று சொன்னால் அனைத்து லேவி கோத்திரத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும். இது ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனுடைய குடும்பத்தை மட்டும் குறிக்கிறது. அங்கே உன் தகப்பன் வம்சத்தார் என்கிற போது லேவியர்கள் எல்லாரையும் சேர்த்து அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது உன் தகப்பன் வம்சத்தார் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் என்று 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஆசாரியர்களுக்கு பனிமூட்டுகளிலே, ஆசரிப்பு கூடார பனிமூட்டு வேலைகளிலே உதவி செய்யும்படியாக லேவியர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். ஆசாரிய ஊழியமானது ஆரோனுடைய குடும்பத்தார் மாத்திரமே அதை செய்ய வேண்டும், அவனுடைய வம்ச வழியினர் செய்ய வேண்டும். மற்ற லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் வம்சத்தார் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த பனிமூட்டுகளில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை அல்லது பணிகளை, அந்த புனிதமான பணிவிடைகளை அவர்கள் புறக்கணித்தாலோ அல்லது நிறைவேற்றுகிறதற்கு தவறினாலோ அதற்கான பொறுப்பு, அந்த அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் என்பது அதற்கான பொறுப்பு அவர்களுடையது. அதாவது பனிமூட்டுகளில் உதவி செய்யும்படியாக நியமிக்கப்பட்ட அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை அவர்கள் தவறுதலாக செய்தாலோ அல்லது அதனை செய்யாமல் புறக்கணித்தாலோ அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி, அதே போல் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டிய ஆசாரியர்கள் தங்களுடைய பெற்ற கட்டளைகளை கரெக்டாக நிறைவேற்றாமல் அவர்கள் ஆண்டவருடைய அந்த ஆசரிப்பு கூடார பணிகளிலே ஏதாவது குறை வச்சாங்கன்னா அந்த அக்கிரமத்தை அவர்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லி லேவியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையக்கூடாது. அப்படி ஜனங்களும் நுழையக்கூடாது, நுழைந்தால் அவர்கள் சாக வேண்டும் என்கிற கட்டளையை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 7 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது, நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்று 17, 13 கூறுகிறதே அந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆரோனையும் குமாரரையும் தனது ஊழிய பணிக்காக தெரிந்தெடுத்து லேவியரை அவர்களுக்கு உதவிக்காரர்களாக இங்கே ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இவர்களை தவிர பிறர் இந்த உன்னதமான பணியில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால்தான் மரணம் நிச்சயமாக நடக்கும் என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கும் உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன், அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் அவன் அங்கே கொலை செய்யப்பட கடவன் என்று ஆண்டவர் திட்டமாக, அப்பந்தான் மரணம் நிச்சயம்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் தேவனிடம் நெருங்கி சென்று தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அனைத்து காரியங்களையும் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் திரும்பவும் விளக்கமாக அங்கே குறிப்பிடுகிறார். கிருபை உக காலத்தில் வாழ்கின்ற ரட்சிக்கப்பட்ட அனைவரும் நாம் பேதுருவினுடைய கூற்றின்படி நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக கிறிஸ்து நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். எனினும் அவர்களது ஆன்மீக வளர்ச்சிக்காக, அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, ஐக்கியத்துக்காக, சாட்சி பகிர்தலுக்காக கூடி வருகின்ற உள்ளூர் சபையில் அதனுடைய ஒழுங்குக்கு ஏற்ப ஆன்மீக முதிர்ச்சி பெற்ற மூப்பர்களை, அதாவது போதகர்களை, உதவிக்காரர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் அவர்களை தமது மந்தையின் கண்காணிகளாக ஆண்டவர் ஆன்மீக முயற்சி பெற்றவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த சபையிலிருந்து சுவிசேஷகர்கள் எழும்பி 4 திசைகளுக்கும் சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆவியானவர் அவர்கள் நடுவில் கிரியை செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை கொண்டு வந்து ஒரே சபையில் கொண்டு போய் எல்லாரையும் லட்சம் எங்களுடைய சபையில் மெம்பர் என்று சொல்லி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கான சபைகளாக ஆங்காங்கு பரவுகிறது. அதாவது ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தன என்று சொல்லி அப்படியாக அவர்கள் பிரிந்து அங்கே சபைகளை ஸ்தாபித்து அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்து கொண்டு அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு அவர்கள் ஒளி உலகம் எங்கும் அது வீசணும். இப்படி சுவிசேஷகர்கள் கிளம்பி சென்று ஆயிரங்களை ஆவியானவருடைய உதவியை கொண்டு ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற பொழுது அங்கே இருந்து சிதறி போகிறவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்கிறபடி உலகத்தினுடைய வீதி எங்கும் இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும். அப்போது தான் இருளில் கிடக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரும் ஆண்டவரை கண்டடைய முடியும். ஆனால் இப்போ பிற்காலத்தில் இன்றைக்கி அதிகார மோகம் கொண்ட மக்கள் எழும்பி மையப்படுத்தப்பட்ட அமைப்புகளையும் மாண்புமிகு பதவிகளையும் இன்றைக்கி தோற்றுவித்தாச்சு. அவர்களே தேவ வாக்குறுதிகளுக்கு அல்லது தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு குத்தகைக்காரர்கள் நாங்கள் தாங்க. மொத்தமாக ஆண்டவருடைய வாக்கு தத்தம் எல்லாத்தையும் நாங்கள் குத்தகைக்கு எடுத்துட்டோம். தேவனுடைய சட்டங்களுக்கு நாங்கள் தான் காவலாளிகள் என சொல்லி அவர்கள் கருத ஆரம்பித்து விட்டார்கள். தற்காலத்திலையும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது. தேவ வாக்குறுதிகள் எல்லாமே, வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தான் தருவார். சட்ட திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு நாங்கள் தான் அதை நிறைவேற்றுகிற காவலாளிகள் என்று எல்லாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். அதுபோல் ஒழுங்குமுறைகள் எதுவுமின்றி எப்படியும் நடக்கலாம் என்கிற மனப்போக்கு பிரமாணங்களும் இன்றைக்கி நிறையா இருக்குது. எப்படினாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மனப்போக்கு பிரமாணங்கள் நிறைய உண்டாயிற்று. நவீன பெண் போதக அந்த பெண் உரிமை வாதங்கள் எல்லாம் இன்றைக்கி மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆசாரியத்துவ பிரமாணத்துக்கு முரணான செய்கைகளினால் அங்கே இஸ்ரவேலர்கள் செத்து விழுந்ததை பார்க்கிறோம். கூக்குரலிட்டதை பார்க்கிறோம். செத்துதான் தீர வேண்டுமோ என்று கேட்டதை எல்லாம் பார்க்கிறோம். இன்று கிருபையின் காலத்தில் அனைத்து தீர்ப்புகளும் அவைகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்ம அவை தள்ளுபடியாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தீர்ப்புகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் அவங்க நினச்சது தான் திருச்சபை சட்டங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு மனப்போங்கில் அவர்கள் ஏற்படுத்துகிற பிரமாணங்கள், அவர்கள் செய்கிற துணிகரமான காரியங்கள் அவைகள் நிச்சயமாக கிருபை காலத்தில் ஒருவேளை தீர்ப்புகள் தள்ளி வைக்கப்படலாம். ஆனால் அதை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளுபடி செய்கிற ஆண்டவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையும் அங்கே ஆண்டவருடைய பணி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. அதாவது ஏறெடுக்கப்படுகிற காணிக்கைகளில் ஆசாரியர்களுடைய குடும்பத்துக்கு எவைகள் சேர வேண்டும், லேவியர்களுக்கு அந்த தசம பாகங்கள் எவைகள் சேர வேண்டும். ஆசாரியர்கள் தசம பாகம், ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் லேவியர்களுக்கு, அதாவது ஆலய பணிமூட்டுகளில் உதவி செய்கிற லேவியர்களுக்கு வருகிற காணிக்கைகளில் அவர்கள் அதிலிருந்து அவர்கள் ஆசாரியர்களுக்கு தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய அந்த உன்னதமான பணியை செய்கிற லேவியரும்
ஆசாரியரும் உன்னதமான பங்கை பெற்றதை இந்த வசன பகுதிகளிலே பார்க்கிறோம். தேவனுக்கு உரியவற்றையே தேவன் அங்கே லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிற அனைத்து கோத்திரத்தாரும் தங்களுடைய உரிமையில் பெரும் பங்கை அவர்கள் காணிக்கைகளாகவும் தசம பாகங்களாகவும் அங்கே செலுத்துகிறதற்காக வந்தார்கள். அவற்றில் பெரும்பகுதியானது ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் உரியதாக இருந்தது. மற்ற கோத்திரத்தாரை விட உன்னதமானவர்களாக வாழவும் தேவ பணிவிடையை செய்யும் வாய்ப்பும் அதிகம் அவர்கள் பெற்றிருந்ததை பார்க்கிறோம். ஆனால் பாவத்தினுடைய அந்த சிதறடிப்புகளினால பரதேசிகளாக அலைந்த லேவியரை வேதாகமத்தினுடைய பக்கங்களில் நம்ம ஆங்காங்கே பார்க்கிறோம். அதாவது தேசத்தில் பாவங்கள் பெருகி அங்கே காணிக்கைகள் படைப்புகள்லாம் சரிவர கொடுக்கப்படாத காரணத்தினால அவர்களுக்கு அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்படவில்லையே. கர்த்தரே அவர்களுடைய பங்காக அவருடைய சுதந்திரமாக இருந்தாரே. அப்படிப்பட்ட லேவியர்கள் நிறைய நேரங்களில் சிதறடிக்கப்பட்டு அங்கங்கே சுற்றி தெரிந்ததை பார்க்கிறோம். அது தேசத்தினுடைய ஒரு கேடான நிலையை அது காட்டுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றும் ஆண்டவருடைய பணிக்கு தங்களை ஒப்படைப்போரை தேவன் அபரித விதமாக ஆசீர்வதிக்க போதுமானவர், பாதுகாக்க போதுமானவர், யெகோவா ஈரையாக இருந்து வழி நடத்துகிறதற்கு போதுமானவர். ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டில் போய் பிச்சை எடுக்கிற காரியங்கள், சபைக்கு உள்ளேயே கட்டாய கரப்புகள், இவைகளெல்லாம் இன்றைக்கி மாறிவிட்டன. இன்றைக்கு ஜனங்களை எப்படியாவது கட்டாயப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து காணிக்கைகளை கறந்து விடணும். வெளியே போய் வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா நிறையா ஃபாரின்லேருந்து பணங்களை கொண்டு வந்துடலான்னு நினைக்கிற அநேக காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும், நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா, ஆண்டவருக்கென்று உண்மையாக பணியாற்றுகிறோமா, இல்லைன்னா பணத்துக்காக ஓடுகிறோமா என்பவைகள் எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அவரது முகத்தை நோக்கி பார்த்து வாழ்கின்ற எந்த ஒரு தேவ மனிதர்களையும் தேவன் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அது இதற்கு எத்தனை சாட்சிகளை இன்றைக்கி வரலாற்றில் பார்க்க முடியும், வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அதுபோல் தேவன் கொடுத்திருக்கின்ற திறமைகளை பயன்படுத்தி அதை பணியாற்றி கொண்டு திருப்பணிகளை நிறைவேற்றுவதும் தவறோ தீமையோ அல்ல. அது சம்பளத்துக்காக நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தோன்னா கர்த்தரிடத்தில் கட்டாயம் நம்ம தண்டனையை பெறுவோம். ஆனால் ஆண்டவருக்கென்று பணி செய்கிற போது ஆண்டவர் அபரித விதமாக ஆசீர்வதித்து நம்மை தேவைகளை சந்திப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஊழியர்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டுமே தவிர தலைமை போதகர்களுக்கோ அல்லது பிஷப்புகளுக்கோ அல்லது மூப்பர்களுக்கோ அல்லது காணிக்கை கொடுக்கின்ற ஆன்மீக முதலாளிகளுக்கோ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுடைய முகங்கள் தபால் நிலைய வாசல்களையோ அல்லது வங்கிகளின் வாசல்களையோ அல்ல, கர்த்தருடைய வாசலையே நோக்கி பார்க்கிறதாக இருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். கிறிஸ்துவின் வீரனுக்கு எவரது வலைகளும் கண்ணிகளாக மாறிவிடக்கூடாது. அவர்களது சுட்டு விரல்களுக்கு எந்த கட்டு நோட்டுகளும் கட்டுப்பாடு வைத்து விடக்கூடாது. இவ்வளவு காணிக்க கொடுக்குறார, இவ்வளவு பாவம் செஞ்சுருக்கிறார, நம்ம எப்படி நீங்கள் இப்படி தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி விரலை நீட்டி எப்படி குற்றப்படுத்த முடியும்னு சொல்லி மழுப்புகிற சூழ்நிலைகள் நம்மை கைகளை கட்டி போட்டு விடக்கூடாது. காணிக்க நிறைய தருகிறதுனால அவர்கள் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லி தட்டு கொடுக்கிற காரியங்கள் வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த பகுதிகளில் இருந்து நாம் படிக்கிறோம். செத்துதான் தீர வேண்டுமோ என்று பயந்த ஜனங்களுக்கு அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அருமையாக பிரித்து ஆண்டவர் கொடுத்து, அதே போல் அந்த லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கர்த்தரே சுதந்திரமும் கர்த்தரே பங்குமாக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களாக மாற்றப்பட்ட நமக்கு நம்முடைய தலையாய கடமை என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த பாதையில் ஓடுகிறதற்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.